இந்த தைப்பொங்கலுக்கு சூப்பரா, ஈஸியா, டேஸ்டியா பொங்கல் செய்யலாமா? இந்த பொங்கல் செய்யறதுக்கு நான் சிவப்பரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை இப்போ நம்ம வேக வைக்க போறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு கூடவே இந்த அரிசி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த அரிசியை அந்த பாத்திரத்துல போட்டு நம்ம வேக விடலாம். இப்போ நல்லாவே இந்த அரிசி வெந்து அப்படியே அந்த பக்குவம் வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூடவே பயரை நான் எடுத்து வறுத்து 2ஆ உடைச்சி வச்சிருக்கேன். ஸோ அந்த பயரை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ பயரை சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம். கருப்பட்டி சேர்த்து நீங்கள் பொங்கல் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருப்பட்டி நான் சேர்க்குறேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சீனி சேர்க்குறேன். இந்த சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்காக நான் தேங்காய் பூ சேர்க்குறேன். ஸோ இந்த தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு இப்போ ப்ளம்ஸ் சேர்க்குறேன். அதே மாதிரி கஜு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ ஏலக்காய், வாசத்துக்காக ஏலக்காய் சேர்க்குறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விடலாம். இப்போ பொங்கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்து எல்லாம் அப்படியே கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ பொங்கல் நல்லா கரெக்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா பொங்கல் இன்னமும் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் நெய் சேர்க்குறேன். இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக பொங்கல் செஞ்சாச்சு. ஸோ இந்த தை பொங்கலுக்கு நீங்களும் இந்த பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள்.